எல்லோருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மடை மீன்மா. மடை மீன் சுத்தம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு தலைப்பக்கம் இருக்கிற ரக்கை எடுத்துக்கலாமா. எடுத்தாச்சு. ரெண்டு பக்கமாக எடுத்தாச்சுமா. இப்போ முதுகு பக்கம் முள்ளு எடுத்துடலாம். அது இந்த பக்கம் இப்படியே கட் பண்ணணும். முதுகு பக்கம் முள்ளு எடுத்தாச்சுமா. இப்போ வந்து வாடு பக்கத்தில் முள்ளு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த பக்கம் திருப்பி இது கவுத்து பக்கம் இருக்கிறத கேட்கலாம். வாடு பக்கம் இருக்கிற முள்ள நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. முள்ளு அவ்வளோ இருக்காதுமா. நம்ம இப்போ சேவல் எடுத்துக்கலாம். மீன் பெரிய மீனாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேவல் எடுத்துடலாம். அதான் பக்கம் இந்த பக்கம் கூர்மையாக இருக்கிறோமா, இந்த பக்கம் வால் பார்த்து நம்ம சேவல் எடுத்துக்கலாம். வேறு அளவு வச்சுட்டு இருக்கிறவங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் சேவல் எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு தலை எடுத்துடணும். தலை கட் பண்ணலாமா. தலை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த முட்டை இருக்கிறத எடுத்துக்கணும். மீனோட முட்டை இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த கவுத்து பக்கம் கொஞ்சம் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் இந்த முட்டை அப்படியே வரும். பார்த்தீங்களா? முட்டை அப்படியே வருதுன்னா பாதி பக்கம் தான் சேவல் எடுத்துக்கிறோம். தலை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த சேவல். கத்தியில் கட் பண்ணால் கூட நீ கொஞ்சம் சேவல் எடுத்துட்டு தலை எடுத்துக்கோ. இது மாதிரி அரை மணிக்கலாம்ங்க. வேறு அரை மணி வச்சுருக்கிறவங்க நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் சேவல் எடுத்துட்டு தலையை கட் பண்ணிடுங்க. இந்த துண்டு போடுறதுலாம் துண்டு போட்டுச்சு பாருங்க. ஏன்னா சேவல் இருந்தால் கூட இப்படி எடுத்துடலாம். இப்படியே எடுக்கலாம். நம்ம இந்த பக்கமாக எடுக்கலாம், அந்த பக்கம் கூட எடுத்துக்கலாம். இந்த இடம் இல்லை. இப்போ வால் கட் பண்ணுறோம். வால் கட் பண்ணியாச்சு. இப்போ தலை தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். முழுசாக போட முடியாது, பெரிய தலை இது. நம்ம வந்து தலை பக்கம் சேவல் கொடுக்கணும். நம்ம எடுத்துக்கணும். நரம்பில் கூட இருந்தாலும் கத்தியில் கூட எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பூனை எடுக்கணும். இப்போ அப்படியே குழம்புல போட்டுடலாம். இன்னொரு மீன் எடுக்கிறேன்.
அதே பாருங்கள். கட் பண்ணியாச்சுமா மீன். உப்பு போட்டு வராஞ்சிட்டு அப்புறம் 5-6 முறை சுத்தம் பண்ணிக்கலாமா. உப்பு போட்டு வராஞ்சிக்கலாமா. உப்பு போட்டு வராஞ்சிட்டு ஒரு 5 முறை நம்ம தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கலாம். மீன் சுத்தம் பண்ணியாச்சுமா. இப்போ மடை மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மடவு மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வச்சிருமா. எண்ணெய் எல்லாம் சூடாகிடுச்சுமா. இப்போ நம்ம கழுத்து மாரி 1 டீஸ்பூன் கழுத்து மாரி போடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடணும். நல்லா கழுத்து மாரி வெந்தயம் நல்லா பொழிட்டுமா. ஒரு பூண்டு ஊற்றி வச்சுக்கிறோம், அதை நம்ம போட்டுருவோம். ஒரு கருப்பில் போடலாமா. இப்போ நம்ம வெங்காயம் போடலாமா. நல்லா வதங்கிடுச்சுமா. நல்லா பொண்ணிடமா நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியில் மிளகாத்தூள் போடலாம். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடலாமா. போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம கலக்கிடும். புளியில் மிளகாத்தூள் போட்டு நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கணும். இப்போ தேவையான உப்பு நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாமா. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஒரு போட்டுக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாமா. தக்காளி வதங்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிச்சுமா. இப்போ நம்ம குழம்பு புளி கரைச்சி வச்சுக்கணும், அது ஊற்றிடலாம். புளி மிளகாத்தூள் கரைச்சி வச்சுக்கிட்டு ஊற்றி வச்சுக்கோம். குழம்பு ஒரு 10-15 நிமிஷம் சுண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீன் பண்ணணும். குழம்பு சுண்டிடுச்சுமா. இப்போ மீன் போடலாம். மீன் போட்டுச்சுமா குழம்புல. மடை மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொடுத்து நம்ம இறக்கிடலாம். மடை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.